உரிமை மீட்பு பயணம் என்கிற பெயரில பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைபயணத்தை துவங்கியிருக்கிறார். நேற்று திருப்போரூர் முருகன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு இந்த நடைப்பயணத்தை துவங்கிய அவர் 2வது நாளாக இன்று செங்கல்பட்டில் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த நடைப்பயணமாவது 100 நாட்கள் நடைபெறுகிறது. அதாவது திருப்பூரூர் முதல் தருமபுரி வரை இந்த நடைப்பயணத்தை அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். 2வது நாளாக இன்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆலன் சாலை பகுதியிலிருந்து ராட்டினங்கிணறு பகுதி வரை நடைப்பயணமாக பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தொடர்ந்து ராட்டினங்கிணறு பகுதியில மேடை அமைத்து அங்கு பொதுமக்களிடையே பேச இருந்தார். இதற்கான மேடை அமைக்கும் பணிகள்ல இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தற்போது அங்கு வந்த காவலர்கள் இந்த மேடை அமைக்கும் பணிகளை தற்போது தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த ராட்டினங்கிணறு பகுதி அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் பகுதி எனவும் இந்த பகுதியில மேடை அமைக்கக்கூடாது, இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் பேசி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்துல மேடை அமைக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் மேடை அமைக்கும் பணிகளை தற்போது பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மேடை அமைக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டதால் இந்த பகுதி கொஞ்சம் பரபரப்பாகவே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன்.